எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அழகா இருக்கடி நீ. இந்த ஐஸ் எல்லாம் வைக்க வேணாம், வீடு என்ன? அப்படியெல்லாம் விட முடியாது, எனக்கு எப்போ தோணுதோ அப்பதான் விடுவேன். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை சமாதானப்படுத்தணும்ல, நீ வேற என்கிட்ட கோச்சிக்கிட்டு கோவமா இருக்கிற. அப்புறம் எப்படி உன்னை நான் சமாதானப்படுத்துறது? இப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்று பண்ணி தான் நான் சமாதானப்படுத்த முடியும். அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, விடு. அதெல்லாம் நான் விட மாட்டேன். நீ சமாதானம் ஆகுற வரைக்கும் நான் இப்படியே தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் உன்னை. இவன் இருக்கிறானே. டேய், நான் உன் மேல கோவமாவே இல்லடா, விடுறா. நான் உன்னை சமாதானப்படுத்தவும் சொல்லல, விடு. அப்படியா? ஆமாண்டா, சமாதானப்படுத்த வேணாம், விடு. இல்லையே, எங்க திரும்ப நீ? என்னடா உனக்கு வேணும் இப்போ? நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். அதுவும் இல்லாம உன் கண்ணு இருக்கே, கண்ணு அது என்ன 1000 தடவை சமாதானப்படுத்த சொல்லி கேட்குது. உன் மூக்கு இருக்குதே, அது எப்போதுமே என்னோட வாசனை தான் பிடிக்கணும்னு சொல்லுது. அப்புறம் உன் உதட்டு இருக்குது, எப்போ பாரு எனக்கு உமா கூடுன்னு சொல்லுது. ஆடே எங்க அப்பா சிரிச்சிட்டாம்மா என் கடலை முட்டாய். ஐயோ சொல்லக்குட்டியா, நீ இருக்கியே எரும மாடு. சாரிடி. சரி பரவாயில்ல, விடு. இப்படி புருஷன் மன்னிப்பு கேட்டதுமே மன்னிக்கிற பொண்டாட்டி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு இந்த உலகத்துல. நான்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சு வேண்டி என் சொல்லக்குட்டியா. ஐ லவ் யூ டி சொல்ல. ஹலோ ஹலோ, அவ்வளவு சீக்கிரத்துல சந்தோஷப்படாத. ஏன்? நான் உன்னை மன்னிச்சுட்டேன் தான், ஆனாலும் உன்னை பழி வாங்குவேன். இந்த உலகத்திலேயே பழி வாங்க போறோம்னு சொல்லிட்டு பழி வாங்குற பொண்டாட்டி நீயா தாண்டி இருப்ப. ஆரஞ்சு முட்டையா என்னென்ன சொல்றான் பாரு இவன், குருவி கொடுமாடியா. அப்படிதாண்டி சொல்லுவேன். என் பிஜிலி பாப்பா என் சொல்லக்குட்டியா, என் கிட்ட வாடி இன்னும் கொஞ்சம். இதுக்கு மேல எங்கடா கிட்ட வரது சொல்றேன்? என்ன இதுக்கு மேல வரணும்னா உன் சட்டக்குள்ள பூந்துதான் நான் உன்கிட்ட வரணும். ஏன் வாயா என் சட்டக்குள்ளதான். நானா வேணாம் நான் சொல்ல போறேன். வாடி சொல்லவா? ஏச்சி லூசே. இதுல என்னடி இருக்குது? இரு நான் இப்ப சட்டையை கட்டிட்டு உன்னோட சேர்த்து வச்சு பட்டனை போடுறேன். ராகுலே ராகுலே, அப்படி எல்லாம் பண்ணிடாத ராகுலே, நம்ம வெளியே போறோம்டா எறும்பு மாடு. இப்போ எப்படி எல்லாரும் வாசி இது போறேன். சரி நைட்டு பண்ணிட்டா? நைட்டா? ஐயோ சரி ஓகேடா. அப்ப இன்னைக்கு நைட்டு குஜிலி மஸ்து கன்ஃபார்ம். லூசு, விடு. எல்லாரையும் ரூம்ல இருந்து ரெடி ஆயிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நில்லுங்கன்னு ஒருத்தர் வரலடா தம்பி, உன்னை தவிர. நான் தான் இன்னும் ட்ரெஸ்ஸே மாத்தலையேண்ணா, அதனால தான் அப்படியே வந்துட்டேன். ஓ அப்படி. ஆமா, நீ எதுக்கு பசோக்கா மாத்தாம சுத்தி நிக்கிறா? காலையில தானே நான் போட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை, அதனாலதான். நாங்க எல்லாருமே கூட காலையில போட்டுன்னு வந்த ட்ரெஸ்ஸை தான்டா இப்ப மாத்தணும். ஏன்னா ஒரு ஊருக்குன்னு வந்துட்டா அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி நிறைய கிளிப்பா ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேணாம். இதுலடா இது சொக்கா, போய் மாத்தின்னு வேடப்படா. வேணாண்ணா இருக்கட்டும். சத்யாக்கும் எனக்கும் ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் காம்பினேஷன் நல்லா இருக்கு, அதனால தான் இப்படி இருந்துட்டு போட்டோம். ஓ மேட்சிங் சார் தான் போ. சரியே, எதனா வேணும்னா என்கிட்ட கேளுண்ணா, தயங்காதரா. எது வேணும்னாலும் கேளு. எதனா வாங்கணும்னு ஆசையா இருந்தா சொல்லு, அண்ணன் காசு தரேன். சரியா? என்கிட்டயே காசு இருக்குண்ணா, அதுவே நான் செலவு பண்ண மாட்டேன். பாரு காலையில ஷில்பாமா கிட்ட சுத்தின ரீல் எல்லாம் என்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்காதனா எனக்கு தெரியும் உன்னை பத்தி நல்ல. அதனால என்கிட்ட எல்லாம் ரொம்ப நல்ல பையன் மாரி நடிக்காத. எதனா வேணும்னா கேளு. சரிங்கண்ணா. ஆனா என்கிட்ட உண்மையிலேயே நிறைய காசு இருக்குண்ணா. நிறைய காசு இருக்குதா? சரி எவ்வளவு காசு வச்சுக்கிறப்பா? அப்பா எனக்கு 10,000 கொடுத்தாருண்ணா. அப்புறம் ஷில்பா அம்மா என்கிட்ட 5,000 கொடுத்தாங்க. அப்புறம் மணி அக்கா என்கிட்ட 2,000 கொடுத்தாங்க. ஆடா பாவி, 10 + 5 + 2 17. 17,000 வச்சிருக்கியாடா நீ? பணக்கார தம்பியா இருக்கியாடா. அதனாலதான் சொன்னேன் நானே செலவெல்லாம் பாத்துக்கிறேன்னு. சரி விடு, அண்ணனுக்கு பத்தலன்னா உங்ககிட்ட கேக்குறேன். என்னன்னா சொன்னீங்க? ஒன்னும் இல்லடா என் சலா குட்டியா. டேய் மணி 2,000 கொடுத்ததுன்னு சொன்னா எப்படா கொடுத்துச்சு அது? யாருக்கும் ₹1 கிள்ளி வைக்காது. அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் கிளம்புறதுக்கு முன்னாடி. அப்பதான் அக்கா செலவுக்கு இதை வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வேணான்னு தான் சொன்னேன், ஆனாலும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்காவது மனசு இருக்குதே அதுக்கு. ஒருவேளை நீங்கிறதுனால செஞ்சிருக்கதோ என்னமோ. சரி விடு, என்னமோ ஒண்ணு. அதை பத்தி எதுக்கு பேசிட்டு. நான் சந்தோஷம் வந்திருக்காரு. அண்ணா ட்ரெஸ் சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ்டா செல்லக்குட்டி. நீ ட்ரெஸ் மாத்தலையா? இப்பதானே அதை பத்தி கேட்டா, நீங்களும் கேட்காதீங்க, அப்புறம் பெருசா பாட ஆரம்பிச்சிருவான் உட்காந்துக்குன்னு. என்னடா இப்படி சொல்ற? சரி மத்தவங்களா எங்க? யாரும் வரல. நம்ம தான் ஒன்னொன்னுத்தியா ரூம்ல இருந்து அடிச்சு இழுத்துன்னு வரணும் போல இருக்கு. சரி அப்ப அதையே பண்ணுவோம். எதுக்கு நின்று டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நான் போய் நந்தினியை பாத்துட்டு வந்துடுறேன். அவரு பொண்டாட்டியை பாத்துக்கிறதுல அவரு ரொம்ப குறியா இருப்பாருப்பா. சரி எதுக்கு நீ பல்ல காமிச்சிடுங்கிற? வா போலாம். ஓலாம். அண்ணா நீங்க இப்போ ஒண்ணு சொன்னீங்களேண்ணா, அதுக்கு அர்த்தம் என்ன? எதுக்கு இப்ப நீ அர்த்தம் கேட்கற? எதுக்கு கேட்கற? ஏன் கேட்கற? நீ இதெல்லாம் கேட்காத, நீ வா போலாம். சந்தோஷ் அண்ணனுக்கும் நந்தினி அண்ணிக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்குள்ள நீங்க சந்தோஷ் அண்ணனுக்கு நந்தினி அண்ணி ஒய்ஃபுங்கிறீங்களேண்ணா, அதைத்தான் நான் கேட்டேன் ஏன்னு. ஒரு ஃப்ளோல சொல்லிட்டா விட, நீ கொடுத்தா நந்தினி அண்ணின்னு கூப்பிடுற, ஏன் கூப்பிடுற? அதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அண்ணின்னு கூப்பிட வேண்டியதானே? அது வரைக்கும் அக்கா அண்ணி கூப்பிட வேண்டியதானே? வேண்டாம் பேச்ச பேசிக்கினே வேடா பாலாம். பெரிய சிஐடி ஆஃபீஸர் வருவா.
நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்டி வலிக்குது வலிக்குதுன்னு, ஆனாலும் கையை பிடிச்சி நசுக்கிட்டே இருந்தான் தெரியுமா அவன். செவுல்லையே ஒன்று வைக்கிறது தானே, அன்னைக்கு கூட என்ன கையிலேயே பிடிச்சி கடிச்சு விட்டான் தெரியுமா அவன் பைத்தியக்காரன். மணிக்கிட்ட அவனால பேசாம இருக்க முடியல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மள தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம், போய் பேச வேண்டியதானே அவன். அதெல்லாம் செய்ய மாட்டான் அவன். சரி, அவரை வரைக்கும் நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ வேணா பாரு. நம்மளும் திருப்பி டார்ச்சர் பண்ணுவோண்டி அவனை. என்ன கடிச்சதுக்கும் உன்னை போட்டு நசுக்குனதுக்கும் இன்னைக்கு அவனை வச்சு செஞ்சிருவோம். சரிடி, அவனை உட்கார வச்சு தலையிலே 10 கொட்டு கொட்டுவோமா? 10 கொட்டெல்லாம் டூ மச்சுடி, அடியே கொலகாரியே. அப்ப வேற என்னடி பண்றது? எதனா குச்சி வச்சு ஆளுக்கு 4 அடியாச்சும் அடிப்போமா கையில? அடியே என்னடி சின்ன புள்ளத்தனமா அடிக்கலாம் குத்தலாம் கொட்டலாம் நீங்க. அவன் எந்த விஷயத்துக்கு அதிகமா பயப்படுவான் அதை வச்சு அவனை பயமுறுத்துவோம். அவன் பேய்க்கு தான் பயங்கரமா பயப்படுவான். பேய் படமே நம்ம கூட உட்காந்து பார்க்க மாட்டான், அந்த அளவுக்கு பயம் அவனுக்கு. அப்ப அதை வச்சு பயமுறுத்துவான். இன்னைக்கு நைட்டு மாப்பிள்ளை தூங்குவான்ல, பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அவன் ரூம்ல உட்காந்து பயமுறுத்துவான். சூப்பர் ஐடியாடி. இதை மட்டும் பண்ணிட்டோன்னு வையே, உன் புருஷன் நம்ம பக்கமே வரமாட்டான். செம்ம பண்ணிடுவோம். இன்னைக்கு நைட்டு இருக்குது அவனுக்கு. நந்தினி, நந்தினி, ரெடி ஆயிட்டியா நந்தினி? நந்தினி. அண்ணன் கரெக்டா வந்துட்டாரு. சரி, நான் போய் கதவை திறக்கிறேன், நீ அண்ணன் கிட்ட பேசிட்டு வா. சரி போ. ஏய், ரொம்ப சலிச்சுக்காதடி. அதே மாதிரி டக்குன்னு எல்லாம் பேசிட்டு வராத. கொஞ்ச நேரம் நல்லா டைம் எடுத்து பேசிட்டு வா. ரொமான்ஸை டெவலப் பண்றீ. ரொமான்ஸு? ஆமாண்டி. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணதே உனக்கும் அண்ணனுக்காகவும் தான். நீங்கள் நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்கிறதுக்காக. ரொம்ப டீப்பாக போக வேணாம், ஓரளவுக்கு. அது சரி, நல்லா பேசுறிய நீ. அப்படி தாண்டி பேசுவேன். நான் போகிறேன், அண்ணன் தட்டிக்கிட்டே இருப்பார் அப்புறம். என்னத்த ரொமான்ஸ் பண்ணுறதோ பட்ட பகல் எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லிட்டு போறா குடிமிக்காரி. இவன் புருஷனும் ஓயாமல் 24 மணி நேரமும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நான் எப்படி ஐயோ இருந்தாலும் வந்துட்டேனே. ஆய் சந்தோஷம், சொக்கா நல்லா இருக்குதுங்க. தேங்க்ஸ் டி செல்லோ. பை தி வே, உன் ட்ரெஸ் சூப்பர் டி. தேங்க்ஸுங்க. இப்போ ஏங்க அசடு வழியறீங்க? சும்மாதாங்க. சரி திரும்பு. என்னது திரும்புடி? எதுக்கு சொன்னா திரும்பி? ஏன்டி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குற? உங்க குடும்பத்துல எல்லாம் கேள்வி கேட்டதாங்க நான் பழைக்க முடியும், இல்லைன்னு வைங்க. இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பேசுங்க மேடம். ஒன்றும் இல்லை. ஏன்டி ஆஃப் ஆகுற? சும்மாதான். பர்ஃப்யூம் ஸ்மெல் சூப்பரா இருக்குடி. சந்தோஷ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சந்தோஷ், ப்ளீஸ் சந்தோஷ். நான் என்னடி பண்ண இப்போ? நீங்க பண்றதெல்லாம் எனக்கு அப்படியே கூச்சமா இருக்கு சந்தோஷ். அப்படியே கூசுது வேற. கூசுது கூச்சமா இருக்குது நல்லா ஆசாசியா கிட்ட வர புருஷன் கிட்ட சொல்லக்கூடாதுடி. அப்புறம் மாமனுக்கு மூடு போயிடாதா? மூடா? ஆமா, ரொமான்டிக் மூடு. அந்த மூட்ல தானே வந்திருக்கேன் நானு. திருப்பி திருப்பி இதையே பண்ணாதீங்க சந்தோஷ், அப்புறம் பிடிச்சி தள்ளி விட்டுற போறேன். ட்ரை பண்ணு. அந்த அளவுக்குலாம் எனக்கு பாலம் இல்லை சந்தோஷ், நீங்களே என்ன விட்டுருங்களா? சரி போ, ஆனால் என் மூடியை ஸ்பாயில் பண்ற நீ. பரவாயில்ல விடுங்க. ஏன்டி இப்படி இருக்க? உனக்கு எதுவுமே தோணாதா? எனக்கு பயமா தான் இருக்கு சந்தோஷ், விடுங்க. சரி ஓகேடி, இதுக்கு மேல உங்ககிட்டயே வர மாட்டேன். நான் அப்படி சொல்லல. ஃப்ரீயா விடு, இதை பத்தி பேச வேணாம். நீ ரெடி ஆயிட்டேனா வா, வெளியே போலாம். சந்தோஷ் நான் சொல்றது கேளுங்க சந்தோஷ். என்ன கேட்கணும்? அதான் நீ சொல்லிட்டியே நான் கிட்ட வந்தா பயமா இருக்குன்னு. அதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட வருவேனா என்ன? நான் அப்படி சொல்லல. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் நந்தினி, என்னால புரிஞ்சுக்க முடியும். உனக்கு பயமா இருக்கு அவ்வளவுதான், சரியா? இதை பத்தி இதுக்கு அப்புறம் பேச வேணாம். நீ வா, நம்ம வெளியே போலாம். கோச்சிக்க மாட்டீங்களே? லூஸ் ஆடி நீ, இதுக்கெல்லாமா யாருன்னா கோச்சிப்பாங்க? வாடி நீ. ரொம்ப நல்ல பையன் சந்தோஷ் நீங்க. அதனால தாண்டி இப்படி இருக்கேன். சரி வா போலாம். அப்போ ஊரை சுத்துறதுக்கு நீங்க வரலையா? இல்லங்க, இந்த வெயில்ல எதுக்கு வந்துகிட்டு? நீங்க இங்க ரெசார்ட் பக்கத்துல தானே சுத்தி பார்க்க போறீங்க. நாங்க சாயங்காலமா போய் சுத்தி பாத்துக்கிறோம். நீங்க இப்ப போயிட்டு வாங்க. சரி ரைட், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். வீட்டில் இருக்கும் போதே ரூமுக்குள்ளேயே தான் இருப்பீங்க, இங்க வெளியே வந்து ரூமுக்குள்ளேயே இருக்கிறேன்றீங்க. என்னத்த சொல்றதோ. சரி நான் கிளம்புறேன், பிள்ளைங்களை கூட்டிட்டு போறேன். எந்தோ அவ பாப்பா எல்லாம் ரெடி ஆகி அங்கதான் இருக்கா வெளியில. நான் அப்படியே கூட்டிட்டு போறேன், சரியா? போயிட்டு வாங்க. அப்புறம் சாப்பாடெல்லாம் எப்படிங்க? வெளியே வாங்கிட்டு வருவீங்களா இல்ல ரெசார்ட்லயே புக் பண்ணிக்கலாமா? அக்கா, அதெல்லாம் நம்ம ரெசார்ட்ல ஃபோன் பண்ணி சொன்னா எடுத்துட்டு வந்து தருவாங்கக்கா. புக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா அர்ச்சனா. ஃபுட் உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிரும், இல்ல எதனா வேணும்னாலும் சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். என்ன சரிங்க. அப்புறம் டி பசங்களா வாங்க போவோம். நாங்க கார்ட்டூன் பார்க்க போறோம் சித்தப்பா. என்னது கார்ட்டூன் பார்க்க போறீங்களா? டே வீட்ல எல்லாம் ஃபுல்லா அதை தானடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்து மாடா அதெல்லாம் பார்க்கணும். வாங்கடா, அழகா போய் பீச் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவோம். அழகா இருக்கும்டா பீச் இங்க. வா. எட்டி பார்த்தாலே பீச் தெரியுது, அப்புறம் அதே வர எதுக்கு அங்க போய் பாத்துக்கிட்டு? இவன் இருக்கானே. டேய், நேர்ல போய் பாத்துட்டு வாடா. சரி பெரியவங்க சொல்றீங்க, நான் கேக்குறேன். ஆனா பீச்ல சுண்டெல்லாம் வாங்கி தரணும். வித்தா கண்டிப்பா வாங்கி தரேன்டா நானு. வா. அப்ப வாங்க அஸ்வின் அண்ணா போலாம். வரேன் புஷ்பா, வரேன் அர்ச்சனா, வரேம்மா பிரியா. சரிங்க மாமா. பாத்தீங்களாக்கா, நம்ம பெத்ததுங்க நம்ம கிட்ட போயிட்டு வரணும் கூட சொல்லல, அதுங்க பாட்டுன்னு போயிடுச்சுங்க. பரவாயில்ல விடுடி, இவனுங்களாவது பரவாயில்ல. நம்ம பொண்ணுங்க நம்ம பக்கமே இங்க வரவே இல்லையே. அவங்க பாட்டுன்னு அவளுங்க அப்பாங்க கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காளுங்க. ஆமால. சரி அதை விடுங்கக்கா. அங்க பாருங்க, ஒரு மேடம் மெப்ப எடுத்துட்டாங்க.
ஜாலியா அவ்வளவுதான்டி ஜாலியா இப்படித்தான் என்ஜாய் பண்ணணும். இதே வீடா இருந்தா இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அக்கா. இப்ப பாரு இவ்வளவு ஹாயா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா நல்லா ரெஸ்ட் எடுக்கா. அதுக்கு தன்னடி வந்திருக்கோம், ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான். அக்கா புஷ்பாக்கா, இந்த பாண்டிச்சேரியில என்ஜாய் பண்றதுக்கு ரெண்டே விஷயம் தான் இருக்குது. ஒன்று அந்த சில்வர் பீச், அங்கே போய் ஜாலியாக விளையாடலாம். இன்னொன்று சரக்கு. நம்மளாம் சரக்கு அடிக்க முடியாது, ஆனால் நம்ம எல்லாரும் ஒயின் குடிக்க முடியும் தானே. நம்ம எல்லாரும் ஒயின் குடிப்போமாக்கா? ஒயினா? ஐயோ வேணாண்டி, அதெல்லாம் தப்புடி. இதில் என்னக்கா தப்பு இருக்கு? ஒயினை ஊற்றி கேக்கு செய்கிறாங்க, ஏன் சமையலெல்லாம் கூட செய்கிறாங்கக்கா. அது ஒரு தனி கிக்கு, தனி டேஸ்ட்டு. ஏக்கா இந்த ஒயின் ஒரு ஜூஸ் மாதிரி தான்க்கா. எப்படி பீரை எல்லாரும் ஜூஸ்ன்னு சொல்லி ஆம்பளைங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஒயினையும் ஒரு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு தான் பொம்பளைங்களாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா இதை குடிச்ச ஸ்கின் எல்லாம் வேற அப்படியே பல மின்னுங்கா. இப்ப அப்படியே என் மீனி மின்னி பல ஆகி நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. 2 பிள்ளைங்களுக்கு அம்மா நான், அதுவும் பெரிய பிள்ளைங்க. என்ன பண்றதா இருந்தாலும் நீங்களே பண்ணிக்கோங்க. வீடு பிரியா அக்கா அப்படி தாண்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் குடிக்கலாண்டி. என்ன அக்கா நீ வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், எதையும் விட்டு வைக்க கூடாது. ஆமாண்டியே. சரிக்கா குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா இந்த வைனை நம்மளுக்கு யாருக்கா வைனம் தருவா? பிரதீப்புக்கு ஃபோன் பண்ணி கேள்றி. ஏன்க்கா என் புருஷன் என்ன விவாகரத்து பண்றதுக்கா? எவ்வளவு பயப்படுறா பாரு. அப்புறம் எதுக்கு இந்த வைனுக்குன்னுலாம் புருஷனுங்களுக்கு தெரியாம குடிக்கணும்க்கா, அதுதான் கிக்கு. ஆமாமா, அவங்க கிட்டலாம் சொல்ல முடியாது, அப்புறம் நம்ம மான மரியாதை போயிடும். சரி இப்ப இதை எப்படி வாங்குறது? அதான் இருக்கவே இருக்கானே ஆளி நாள் அழகு ராஜா, நம்ம ராகுலு, அவன்கிட்ட கேட்போம். அவன்கிட்ட கேட்கலாம் தான், வாங்கி கொடுத்துருவான். ஆனா என்னக்கா ஆடான்னு இழுத்துக்கிட்டு இருக்க? கேப்போம், நம்ம தம்பி தானே அவன். தம்பிதான், ஆனா அது சரியான ஏழ்றையா செடி. நாளை பின்ன இப்ப எதனா ஒரு பிரச்சனைனாலோ இல்ல அது ஒண்ணு சொல்லி நம்ம செய்யலனாலோ வீட்டுல உங்க புருஷங்க கிட்ட மாட்டி விட்டுருவோன்னு இந்த விஷயத்த வச்சு பிளாக்மெயில் பண்ண முடியாது நம்மள. கண்டிப்பா செய்வான் பாரு. புஷ்பாக்காவே சொல்றாங்க. ஏக்கா அவன் நம்மள பிளாக்மெயில் பண்ணானா நம்ம திருப்பி அவனை பிளாக்மெயில் பண்ணுவோம்க்கா. அப்படி என்னடி இருக்கு அவனை பிளாக்மெயில் பண்றதுக்கு? ஏன் இல்ல, அவன் மச்சிடிச்சி லவ் பண்றாள் குணாவை, அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும்ல, அதை வச்சு அவனை மிரட்டுவான். அது இப்போ அப்படியே இல்லைனாலும் நந்தினிக்கும் சந்தோஷக்கும் அவன் தானே கல்யாணம் பண்ணி வச்சா, அதை வச்சு மிரட்டுவான், பையன் ஆஃப் ஆயிடுவான். ஆமால ராகுல் 2 பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கான். சரி அதை வச்சு மிரட்டுவான் அவனை. அடி பாவீங்களா, பாவண்டி அவன் குழந்தைடி. அவன் நம்ம தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணத்தை பண்ணி வச்சதும் இல்லாம இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு வந்ததே நந்தினியும் சந்தோஷம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அவனை மாட்டி விடுறதுக்கு பிளான் போடுறாளுங்க பாரு. அக்கா நாங்களும் ஒன்றும் தப்பு சொல்லலக்கா, எங்களை மாட்டி விடாத வரைக்கும் நாங்களும் அவனை மாட்டி விட மாட்டோம், அதுதான் டீலிங்கு. அதேதான். என்னமோ போங்கடி, ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இப்படியே தூங்குறேன். தூங்க போறீங்களா? அக்கா இங்க வந்து வியூவோ பாருங்கக்கா, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. வியூவோ ஜாவோ எதுவா இருந்தாலும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன்டி, நான் தூங்குறேன். பிள்ளைங்க தொல்லை இல்லாம, மாமியார் தொல்லை இல்லாம, ஏன் புருஷன் தொல்லை இல்லாம நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இருக்கேன். சரி ரைட்டு, நீங்க தூங்குக்கா, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அக்காவும் நிறைய மாறிட்டு இருக்காங்கல்ல, யாரை பத்தி கவலை இல்லாம நான் தூங்க போறேன்னு சொல்றாங்கல்ல. ஆமாக்கா, எல்லாத்துக்கும் இந்த இடம் தான் காரணம். வெளியே வந்தோம் அப்படியே மனசெல்லாம் மாறிடுச்சு, அப்படியே பேச்செல்லாம் கூட இப்ப மாறிடுச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு இப்படித்தான் இருப்போம். அது என்னமோ கரெக்டு தான். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுது, மணியை கூட்டிட்டு வந்திருந்தா அவளும் இப்படியெல்லாம் மாறி இருப்பாளோடி. சான்ஸ் இருக்குது, ஆனாலும் அது மண்டை கோளாராச்சேக்கா. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ நந்தினி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா, இல்லை காயத்ரி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா, இங்கே ஏதோ கடைக்கு போய் எடுக்கிறாங்கன்னு வை, அந்த மண்டை கோளாறு என்ன பண்ணும், எனக்கும் அதே வேணும்னும், இல்லை அவங்க கையில் வாங்கி வச்சுருக்கிறது பிடிங்கிருக்கும், அப்போ அது ஒரு சலசலப்பாயிருக்கும்ல, அது மண்டை கோளாறுக்கா, மண்டை கோளாறு. அதெல்லாம் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்காது. என்ன மோடி, ஆனாலும் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது. இந்நேரம் மனோவோட ஹனிமூனுக்கு போயிருக்க வேண்டியதாவ, ஆனால் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு வீட்டில் தனியாக இருக்கா. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்குடி. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அது வாய் கொழுப்புக்கோ அது பண்ண வேலைக்கோ இதெல்லாம் தேவைதான்க்கா. ஆனால் அவள் தண்டனையை அனுபவிக்கணும்னு நம்ம சொல்கிறோம், ஆனாலும் அவள் தண்டனையை அனுபவிக்கும் போது நம்மளாம் கஷ்டப்படுறோம்ல, அந்தளவுக்கு இலகன மனசாக இருக்குல்லக்கா நம்மளுக்குலாம். ஆமாண்டி, அது என்னமோ உண்மைதான். சரி விடுங்கக்கா, என்னமோ ஒன்று, அதை பற்றி பேச வேணாம். நான் ராகுலுக்கு ஃபோன் பண்ணி நான் வைன சொல்லவா? சொல்லுடி, நல்ல வைனா வாங்கிட்டு சொல்லுன்னு. சொல்கிறேன். இன்னைக்கு நம்மளும் குடிக்க போகிறோண்டி நம்ம வாழ்க்கையில். ஜாலியாக இருக்குல்ல? ஆமாம். சரி ஃபோன் போடு. மாமா என்ன நீங்க பாட்டிய போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நானும் குணவும் நிக்கிறோம் மாமா, எங்களையும் எடுங்க. என்ன அவ்வளவுதானே, எடுக்கிறேன் ஓரமாப்பா. சரி நான் போறேன், பாட்டிய போட்டோ எடுத்துட்டு கூப்பிடுங்க மாமா. கூப்பிடுறேன்டிப்பா. ஸ்வீட் மாமா, நீங்க அது போறேன். என் கண்மணிகளே, ரெடியா நீங்க? ரொம்ப நேரமா ரெடியா தாண்டா போஸ் குத்துன்னு கிடக்குறோம், நீ போட்டோ வீடு. அதானே கை வலிக்குது, எவ்வளவு நேரம் தான் இப்படி தூக்கி பிடிச்சுன்னு கிடத்த. சரி ஒரு நிமிஷம் இருக்கா, போன் எடுத்துக்கிறேன். கீஞ்சிது லம்பாடி லுங்கி, இப்ப நீ போன் எடுக்கிறியா? ஏடு.
பாட்டிங்க 2 பேரும் வேற லெவல்ல. கமல் 2 பேருமே பாட்டி இல்ல, ஒருத்தவங்க ஆன்ட்டி, இன்னொருத்தவங்க தான் பாட்டி. ஓ, ரெட்டை ஜடை ஆன்ட்டி இல்ல, சாரி சாரி. 2 பேருமே சூப்பர்லானா. ஆமா, மாஸ் காட்டுங்க ரெண்டும். பார்த்தனே, பஸ்ல டான்ஸ் எல்லாம் பயங்கரமா போட்டாங்க. குண மேலேயே அந்த பாட்டி ஏறி உட்காந்துட்டாங்க தெரியுமா? அதுதான் செம்ம ஹைலைட்டா இருந்துச்சு. பார்த்தேன், நானும் பின்னாடி தான் நின்றுகிட்டு இருந்தேன். பாட்டி ஒரே ஜம்ப் தான், எகிரி உட்காந்துருச்சுல்ல. ஆமாமா, குணா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பாட்டியே இறங்கிட்டாங்க அவனை விட்டு. பின்ன பாட்டி எகிரி மேல உட்காந்தா ஷாக்கு தானே ஆவாரு. இதை சித்ரா உட்காந்துருந்தா ஜாலியா நின்றுட்டு இருப்பாரு. அது என்னமோ கரெக்ட் தான். சரி, அப்புறம் எப்ப அவங்க வீட்டுல பேசுறதா இருக்கீங்க? சூனரா ஒரு லேட்டர். என்ன கமல் இப்படி சொல்றீங்க? சீக்கிரமா விஷயத்த சொல்லுங்க. சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம். கல்யாணத்தெல்லாம் முடிக்கலாம் தாம்மா, ஆனா இந்த விஷயத்த அவ்வளவு அவசரப்பட்டு அவங்க வீட்டுல சொல்ல முடியாது. உனக்கே தெரியும்ல, டக்குன்னு முடியாதுன்ட்டாங்கன்னா அது எல்லாருக்குமே மனசு சங்கடமாயிடும். அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். என்னைக்கு போவீங்க? இப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? உங்கள் பிளானை சொல்லுங்க கமல், அப்போ தான் எங்கள் வீட்லேயும் நாங்கள் சமாளிக்க முடியும். 2 வாரத்துக்கு முன்னாடி சித்ராக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு எல்லாம் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா? என்னம்மா சொல்கிற? காதல விழியா உங்களுக்கு நான் சொல்லுது? ஷாக்கிங்காக இருக்கு, அதான் கேட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி ஊரில் இருந்தோம் எல்லாரும். அப்போ தான் சித்ராக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு மாமா ஆரம்பிச்சாரு. அப்படியே எல்லாரும் உடனே டக்கு டக்குன்னு பார்க்கலாம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ராகுல் பூந்து தான் அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் அவசரப்பட்டு மாப்பிள்ளை பார்க்க வேணான்னு தடுத்து விட்டான். இல்லைன்னு வைங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறாங்களே அந்த 4 பேர் உடனே கிளம்பி போயிருப்பாங்க மாப்பிள்ளை தேடுறதுக்கு. ஐயோ, உங்கள் வீடு ஆளுங்க வேற எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. சரி, ஓகேம்மா, நான் நெக்ஸ்ட் மந்த்தே ஊருக்கு போகிறேன், சரியா? சரிங்க கமல், அவசரப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. இப்போ ராகுல் வீட்டில் பேசி 1 வருஷம் டைம் வாங்கியிருக்கான் சித்ராக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் குணா வீட்டில் பேசிட்டீங்கன்னு வைங்களேன், அதான் அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம முடிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பொறுமையாக ஆற போட்டு அவங்கள சமாதானப்படுத்தலாம்ல, அதுக்காக தான் சொன்னேன். இப்போவே பேசிட்டா தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் கரெக்டு தான். முடியாதுன்னு சொன்னாலும் நம்மளுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு டைம் கிடைக்கும். ஓகேம்மா, நீ சொன்ன மாதிரியே பண்ணுறேன். சரி. ரொம்ப பிரில்லியன்ட் தான் நீ. நன்றிங்க சார். சாரா? ரொம்ப நாளாச்சுங்க உங்களை அப்படி கூப்பிட்டு, அதனால தான் சார்னு சொன்னேன். கமல் சார். அது சரி, நானும் உன்னை ஆஃபீஸில் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நந்தினின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு நந்தினின்னு கூப்பிட்றதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஆமாம்மா, இழிச்ச வயலில் நானே சும்மா கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்டு கிடப்பீங்க, அதுக்கு தானே ஆள் இல்லைங்கிறீங்க. அது ஆரம்பத்தில் நான் திட்டினேன், அதுக்கப்புறம் உன்னை எப்படின்னா திட்டிருக்கேன்னா என்ன? திட்டல தான், இருந்தாலும் சொல்கிறேன். நல்லா சிரிக்கிறீங்க நீங்க, ஆனா உங்க மனசை தான் ரொம்ப கல் நெஞ்ச காரணாட்ட வச்சிருக்கீங்க. ஏமா அப்படி சொல்ற? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும். தாராவை பத்தி மட்டும் பேசாத. என்ன அந்த பொண்ணை நினைச்சா பாவமா இல்லையா உங்களுக்கு? இந்த இடமும் உங்களை நினைச்சு வாட்ஸ்அப்ல காதல் பாட்டா ஸ்டேட்டஸ் வைக்கிறா. அதுக்கு நான் என்னமோ பண்ண முடியும்? ஒரு பொண்ணோட மனசை உடைச்சதும் இல்லாம அந்த பொண்ணு உங்களையே நினைச்சு பாட்டெல்லாம் வைக்குது ஸ்டேட்டஸ்லன்னு சொல்லியும் சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க உண்மையான கல் நெஞ்சக்காரங்க. இங்க பாரு நந்தினி, தெரியும் என்ன சொல்ல போறீங்கன்னு, விடுங்க. தெரியும்ல, அப்ப ஏன் கேக்குற? என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றது? என் மனசு ஏத்துக்கிட்டா தான் என்னால அந்த பொண்ணையும் ஏத்துக்க முடியும். உங்க மனசு ஏத்துக்காம போற அளவுக்கு அந்த பொண்ணுகிட்ட இப்ப என்ன குறை இருக்கு? அது கேரக்டர் வைஸும் சூப்பர் ஆயிடுச்சு, லுக்கும் பயங்கரமா இருக்கும் அது. அப்புறம் ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது உங்க மனசு? என் மனசே ஏன் இப்படி பண்ற நீ? ஏம்மா இப்படி இருக்க நீ? எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கு நந்தினி. என்னது? ஐ மீன் நீ ரொம்ப கேரக்டர் வைஸ், ஏன் லுக் வைஸ் கூட அழகாக தான் இருக்க. அப்படி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு இல்லை தான், அதை தான் நானும் சொன்னேன். சரி, என்னமோ வரீங்களா, நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்? தாராளமா, நீ போ, நான் வரேன். சரி, அங்கே வெயிட் பண்ணுறேன். கடவுளே, ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சேன். ஏன்டா கமல் இப்படி இருக்க? நாடா நான் தனியாக பேசுகிறேன். நான் எங்கடா தனியாக பேசுனேன்? அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சரியில்லைடா அதெல்லாம். என்ன சரியில்லை? இப்போ உன் மனசுல இருந்து அவளை தூக்கி போட்டேன்னு சொன்ன. தூக்கி போட்டுதான் அப்படியே எதுக்கு இழிச்சு பேசுற? டேய், அதுக்கு நீ சிரிக்காமலே பேச முடியுமாடா? சிரிச்சு பேசுறதுக்கும் இழிச்சு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மச்சான். நீ அப்படியே கொடையிறடா அவகிட்ட. குணா, போதும் குணா, நிறுத்து. நீ நிறுத்து. அந்த பொண்ணுக்கு சந்தோஷோட என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவள் தான் கல்யாணமே பண்ணிக்க போறாங்க. நீ இப்போ போய் தேவையில்லாம. நீ நான் ஒன்றும் பண்ணலடா. நீ ஒன்றும் பண்ணலன்னு சொல்ற, ஆனா உன் கண்ணு ஃபுல்லா லவ் தான்டா தெரியுது. அந்த பொண்ணை இன்னும் கொஞ்சம் நாள்ல கண்டுபிடிக்க போகுது பாரு. ப்ளீஸ் குணா, அப்படிலாம் சொல்லாதா. நான் அவளை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன்லடா, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவகிட்ட அப்படி பேசிட்டேன். சரி, நான் பாத்துக்கிறேன். சரிதான். சரி வா, நம்ம 2 பேரும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உன் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிச்சேடா, அதெல்லாம் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம்டா. திரும்பி பார்த்தா தானே நீ பாட்டுன்னு நந்தினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஓ, எடுத்துட்டீங்களா? அதனால தான் நந்தினி நீயும் நானும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கூப்பிட்டா. சரி, நான் போய் அவ கூட ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன். அடே, ஃபோட்டோ தானடா எடுத்துட்டு வரேன், மெமரிஸ்டா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். டேய், நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லடா. நான் போட்டிருக்க சட்டை மாதிரி என் மனசும் வெளிலதான். அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது, அது அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. என்னால் இப்போ அது தாண்டி போக முடியல, அவ்வளோதான். நாளடைவில் அது சரியாயிடும்னு நம்புகிறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் சரியாயிடும், சரியா? நீ அப்படியே நம்பு.
சரி வா நீயும் வா, அவ கூட போட்டோ எடுத்துட்டு உங்ககிட்டயே போட்டோ எடுத்துக்கிறேன். சரி வாடா என் கண்ணழகா, அப்படியே பேசியே மயக்கிரு. ஆமா நீ பெரிய ஃபிகரு, நான் உன்னை மயக்கிறதுக்கு. வாடா கருப்பா. நாளே போட்டோ சூப்பரா வரணும் சரியா? த பாய்ஸ்ன்னு நாங்க அப்படியே அழகா ஸ்டேட்டஸ் போடுவோம், அந்த மாதிரி கெத்தா இருக்கணும் போட்டோ சரியாடியே? சரி. அப்புறம் பாய்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி போஸ் கொடுங்க, சரிங்க? இவருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. நந்தினியா போட்டோ எடுத்துட்டியா? இருடா ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ இவளுங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதாம்மா, ஒழுங்கா போனை வச்சுக்கிட்டு போட்டோ கூட எடுக்க தெரியாது. ஆனா வகை வகையா போஸ் மட்டும் கொடுப்பாளுங்க இவளுங்க மட்டும். நாம மட்டும் இவளுங்களை சுத்தி சுத்தி வந்து எடுத்துன்னு இருக்கணும். இதை நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொன்னா எடுக்கிறாளா பத்தியா ஒழுங்கா இவ? ஸ்கிரீன் ஆஃப் ஆயிருக்கோண்டா, அதுக்கு அவன் என்னடா பண்ணுவா? ஸ்கிரீன் வேக் பண்ணுமா, ஒரு தட்டு வந்துடும். அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கமல். சரி சரி வந்துருச்சு, ஸ்கிரீன் வந்துருச்சு. இப்போ நீங்க போஸ்ட் கொடுங்க. ஏய் ராகுல் தொண்ணு பேசாத இல்ல மட்டும் நீ எடுத்துருவ. சரி எடு. சரிங்க பாப்பா. ஹெச்டிஆர் மோட்ல போட்டுடுறீ. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. ஹெச்டிஆர் மோட் எங்க இருக்குன்னு கூட தெரியாதா? கரும முச்சது அங்கேயும் இருக்கும் பாரு. ரொம்ப திட்டன்னு வை, போனை தூக்கி போயிடுவேன் சொல்லிட்டேன். சாரிடி செல்லம். நீ என்ன பண்ண, அந்த போனுக்கு மேலேயே இருக்கும் பாரு, அந்த ஃபிளாஷ் இருக்கும் பாரு, அதுக்கு பக்கத்துலயே ஹெச்டிஆர் மோடுன்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு போன் சும்மா கிளாரிட்டியா இருக்கும். சரி இரு. ஃபிளாஷ் ஆன் பண்ணணுமாடா? சரியா போச்சு போ. மக்கு சாம்பிராடி மட சாம்பிராடி, நான் எத்தனை முறை சொன்னேன் ஹெச்டிஆர் ஆன் பண்ணுனேன். ஃபிளாஷுக்கு பக்கத்துல இருக்கும்டின்னு சொன்னா ஃபிளாஷை போய் ஆன் பண்ணவான்னு கேட்கற பைத்தியக்காரி. டேய் விடுறா பாவண்டா, எவ்வளோடா திட்டுவேன்? அப்படி சொல்லுங்க, நான் ரொம்ப திட்டுறான். டே நாயா, போறவங்க வரவங்களா என்ன பார்த்து சிரிக்கிறாங்கடா நாயா. அப்ப போட்டோவை ஒழுங்கா தான் எடுத்து தொலையன். நீ எல்லாம் இவ்வளவு நேரம் எவ்வளவு போஸ்ட் கொடுத்தா? நான் எடுத்தல்லடி, என்ன மட்டும் ஏன்டி உயிரை வாங்குற? சரி இரு எடுக்கிறேன். இவன் கத்துறதுலயே தெரியறது கூட தெரியாம போகுது. ஹெச்டிஆர் தானே, டே ஆன் பண்ணிட்டேன்டா, போஸை கொடுங்கடா. இப்ப நந்தினி கூட நாங்களும் இருக்கோமா? சாரி கமல், போஸை கொடுங்க எல்லாரும். குரல லாஸ்ட்ல இருந்து வரும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து வருதே. சரி சரிங்கப்பா எல்லாரும். போட்டோ எடுத்துட்டேன்டா, போதல்ல நான் போட்டுமா? ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு போறேங்கிற எரும மாடியா, இன்னும் 2-3 போட்டோ எடுறிய. நாங்க வித்தியாசமா போஸ்ட் கொடுக்குறோம். என்னால முடியாது, நீ வேற யாருன்னா வச்சு எடுத்துக்கோ. அதான் மாமா குரூப் எல்லாம் அங்க சுத்திட்டு போயிரு, அவங்களும் கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கோ. புடி போன இருக்கிறாளையா இறுதி வர்றேன். ஓ ரகிலே போட்டோ எடுறான்னு என்கிட்ட சொல்லுவல, அப்ப வச்சுக்கிறேன்டி உன்னா.